ரூட்ஸ் மக்களுக்கு வணக்கம். திமுகவோட இந்த 5 ஆண்டு ஆட்சி காலத்துல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் எதிரா என்னென்ன வன்கொடுமைகள் நடந்திருக்கு அப்படின்றத விவரிக்கிறது தான் இந்த காணொளி. திமுக நிர்வாகியால பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான 2 வயது குழந்தை பத்தின ஒரு சின்ன குறிப்பு தான் இது. கிருஷ்ணகிரி மாவட்டத்துல திமுக இளைஞரணி நிர்வாகி பெரியநாயகம் அவர் நடத்திய ஒரு கொடூரமான பாலியல் வன்கொடுமை, 2 வயது குழந்தையோட மரணம். இந்த மரணம் தமிழகத்தோட மனசாட்சியே உலுக்கி போட்டுது. இது வெறும் குற்ற செயல் மட்டும் அல்ல, இப்ப இருக்கக்கூடிய திமுக ஆட்சியில ஒழுக்க சீர்குலைவோட கொடூரமான ஒரு சின்னம் அப்படின்னே சொல்லலாம். குழந்தைகளுக்கு கூட ஒரு பாதுகாப்பு இல்ல அப்படிங்கிற பட்சத்துலதான் இங்கதான் நமக்கு ஒரு கேள்வி எழும்புது. இது ஆட்சி பற்றியது அல்ல, இது ஒரு முழுமையான அரசு மிகவும் பாதிக்கப்படக்கூடியவர்களை பாதுகாக்க தவறியது பற்றியதுதான் அப்படின்னு. திமுக ஆட்சியின் கீழ் அதிகரித்து வரும் போக்சோ மற்றும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை இப்ப நாம பார்க்கலாம். திமுக ஆட்சிக்கு வந்ததுல இருந்து தமிழ்நாடு பாலியல் குற்றங்கள்ல ஆபத்தான அதிகரிப்பை கண்டிருக்கு. தமிழ்நாடு காவல்துறை கொள்கை குறிப்புகளில் மேற்கோள் காட்டப்பட்டுள்ள புள்ளி விவரங்களின்படி 2020 மற்றும் 2024க்கு இடையில போக்சோ வழக்குகள், குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் 125% அதிகமா அதிகரித்துள்ளதா சொல்லப்படுது. அதே காலகட்டத்துல பெண்களுக்கு எதிரான குற்றங்களும் கிட்டத்தட்ட 60% அதிகரித்திருக்கு. இந்த எண்கள் வெறும் தற்செயலானவை மட்டும் அல்ல, இது ஒரு முறையான திறமையின்மை, பலவீனமான அமலாக்கம் மற்றும் திமுக ஆட்சியின் கீழ் குற்றவாளிகளை அரசியல் ரீதியாக பாதுகாப்பது ஆகியவற்றையும் பிரதிபலிக்குது. ஒரு தொந்தரவான முறை. பாலியல் குற்ற செயல்களில் திமுக நிர்வாகிகள் ஈடுபடுவது ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட சம்பவம் மட்டும் அல்ல, அதற்கு மாறா ஒரு தொந்தரவான மற்றும் தொடர்ச்சியான முறையும் கூட. திமுக நிர்வாகி ஞானசேகரன் அண்ணா பல்கலைக்கழக மாணவிய பாலியல் வன்கொடுமை செஞ்சாரு. திமுக நிர்வாகி தெய்வசெயல் அரக்கோணம் கல்லூரி மாணவிய கட்டாயப்படுத்தி திருமணம் செஞ்சது மட்டும் இல்லாம அந்த பெண்ணை ரொம்பவே துன்புறுத்தி இருக்காரு. திமுக நிர்வாகி ரமேஷ் கோடம்பாக்கத்துல 15 வயது சிறுமிய விபச்சாரத்துல ஈடுபடுத்துறது மட்டும் இல்லாம வலுக்கட்டாயமா அந்த பெண்ணை ரொம்பவே பாலியல் ரீதியா துன்புறுத்தி இருக்காரு. இந்த மாதிரி பாலியல் வழக்குகள்ல தான் மீண்டும் மீண்டும் அதே திமுக அடையாளம் தோன்றுது. திமுக கட்சி சார்பு என்பது திராவிட மாதிரி என்று அழைக்கப்படும் பெண்கள் மற்றும் குழந்தைகளை துன்புறுத்துவதற்கான ஒரு உரிமமாக தான் மாறி வருகிறதா அப்படின்ற ஒரு கேள்வியும் எழும்புது. திமுகவின் பாசாங்குத்தனத்தையும் வெளிப்படையா நாம பார்க்கலாம். இது போன்ற தொடர்ச்சியான சம்பவங்கள் நடந்தாலும் திமுக தலைவர்கள் வெக்கமே இல்லாம பொது மேடைகளில் அமர்ந்து வெல்லும் தமிழ் பெண்கள் போன்ற முழக்கங்களை எழுப்பி பெண்கள் அதிகாரமளிப்பின் வெற்றியாளர்களாக தங்களை காட்டிக் கொள்கிறார்கள். இது போன்ற சம்பவங்கள்லாம் என்னதான் தொடர்ச்சியா நடந்திருந்தாலும் திமுக தலைவர்கள்லாம் வெக்கமே இல்லாம பொது மேடைகள்ல உட்கார்ந்து வெல்லும் தமிழ் பெண்கள் போன்ற முழக்கங்களை எழுப்பி பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கக்கூடிய மிகப்பெரிய வெற்றியாளர்களா தங்களை காட்டிக் கொள்றாங்க. பெண்களும் குழந்தைகளும் அச்சத்தில் வாழக்கூடிய ஒரு மாநிலத்தை வழிநடத்தும் முதலமைச்சரா மு.க. ஸ்டாலின் தன்னை தமிழ் மக்களோட அப்பா அப்படின்னு சித்தரிக்கிறாரு. எந்த வகையான அப்பா தன்னோட மகள்களை பாதுகாக்க தவறுறாங்கன்னு தெரியல. எந்த வகையான அரசாங்கம் வேட்டையாடுபவர்களை தன்னோட சொந்த அணிகளுக்குள் வளர அனுமதிக்குது அப்படின்னு நமக்கு தெரியல. இது வெறும் அதிகாரம் அளித்தல் மட்டும் அப்படின்னு சொல்ல முடியாது, இது ஒரு முழுமையான துரோகம்னு சொல்லலாம். மேடையில ஒரு தந்தை மற்றும் சகோதரன் அப்படின்னு நடிக்கக்கூடிய திமுக உண்மையிலே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் குழந்தைகளோட பாதுகாப்பு, கண்ணியம் மற்றும் அவங்களோட எதிர்காலத்தை திருடுறாங்க. இந்த 5 ஆண்டு கால திமுக ஆட்சி ஒரு கொள்ளை நோயா மாறி இருக்கு. நம்மளோட மாநிலத்தை ஒழுக்க கட்டமைப்புல உள்ளிருந்து சிதைக்கிறது தான் திமுக. இந்த நச்சு தாவரமான திமுகவை ஒரு தடயமும் இல்லாம முற்றிலுமா அகற்றுவதன் மூலம் மட்டும்தான் நம்மளோட தமிழ் பெண்களும் குழந்தைகளும் அச்சமின்றி வாழும் பூமியாக நம்மளோட தமிழ்நாடு மாற முடியும். இந்த மாதிரி நேரத்துல தான் மக்களாகிய நீங்கள் இது எல்லாத்தையும் சிந்திச்சு செயல்பட வேண்டும். மலரட்டும் தாமரை, வெல்லட்டும் தமிழ்நாடு.